ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 8Z தமிழ் கேமிங். மீண்டும் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா விட்டுகிட்டே இருக்காங்க. இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு 3 GB கிட்ட பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. இந்த அப்டேட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த இதில் பார்த்துருப்பீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட்டில் என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் இதுதான். இந்த லிஸ்ட்டில் படி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஓகே, கேம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பக் இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சிங்கிள் பிளேயர் கொடுத்து நம்ம போகும்போது கீழே பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ்லாம் கேட்கும். அதெல்லாம் நம்ம டிக் கொடுத்துக்கலாம். அந்த ஹார்வெஸ்டிங் டிக் கீழே அதில் பார்த்தீங்கன்னா ஸ்வைப் ஆகிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக் இருந்துச்சு, பாதியோடு நின்றுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட பற்றி நின்றுருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்வைப் பண்ண முடியுது. ஓகே, அந்த இது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இன் கேமில் பார்த்தீங்கன்னா என்னென்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, எதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் ஹவுஸ் பில்ட் பண்ணியிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா பெரிஸ்லாம் கலெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா லெமன் பார்த்தீங்களா எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்குன்னு. ஓகே, கேரட்டும் பார்த்தீங்கன்னா வளர்ந்துருச்சு, பிரச்சனை இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் பிளான்ட்லாம் சீர் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெர்ட்டரில் பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணுறதுல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சரி பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதை ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணி பார்த்துருவோம். நம்ம இந்த அம்பை பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணி போட்டால் ஈஸியாக ட்ராக் ஆகுதா? ஈஸியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ராக் ஆகுது. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக் பண்ணி போடும்போது பார்த்தீங்கன்னா சரியாகவே ட்ராக் ஆகி அதில் பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆகாது. இப்போ பார்த்தீங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக ட்ராக் பண்ண முடியுது, திரும்ப பார்த்தீங்கன்னா எக்யூப் பண்ண முடியுது. நம்ம ஆரோஸ்லாம் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சரியாக பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாது. அது பார்த்தீங்கன்னா பக் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணி அது மேலே லைட்டாக வச்சாலே போதும், ட்ராக் ஆகி அதில் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஆகிக்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா FPS பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா, எதுவும் கை வச்சுருக்காங்களா பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா எதுவும் கை வைக்கலாம்னு நினைக்கிறேன். FPS பார்த்தீங்கன்னா 15-16 தான் வந்துட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு FPS எதுவும் அவங்க வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ். FPS பார்த்தீங்கன்னா இருந்தாப்பில் 20 போகுது, இல்லாட்டி 15 வந்துடுது. இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. இது ஒன்றும் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா பண்ணலை. ஓகே, வெயிட் இதை நீங்கள் செக் பண்ணிங்களா? அதை பார்த்தீங்களா? நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணும்போது பாருங்கள், நம்ம பெரிய கலெக்ட் பண்ணும்போது பாருங்கள், கவுண்டிங்கில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கார்னரில் கீழே கட்ட வேண்டியது பார்த்தீங்கன்னா இப்போ டாப்பில் கட்டுது. ஓகே, இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விசுவல் மெனுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். விசுவல் மெனுவில் அந்த கிராசர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே தூக்கியிருக்காங்க. ஓகே, காரணம் விட்ருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 நாள் கிட்ட வீடியோ போடாமல் இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. கொஞ்சம் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஹெவி ஆயிடுச்சு, அதனால தான் வீடியோ போட முடியல. இந்த பூச்சியை நம்ம டைம் பண்ண வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருந்தார், ப்ரோ லாஸ்ட்டாக என்னோடய பிராண்டோ செத்துருன்னு சொல்லி கேட்டிருந்தார். அதுதான் ப்ரோ கான்செப்டேவும். பிராண்டோ மட்டும் இல்லை, நீங்கள் எந்த கிரியேச்சர் வச்சு ட்ரை பண்ணுறீங்களோ, அது ரெக்ஸாக இருந்தாலும் சரி, பிராண்டோ இருந்தாலும் சரி, எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா செத்துரும். அதுதான் ப்ரோ கான்செப்ட்டு, மறந்துடாதீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்கிராம்ஸை செக் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். என்கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்களா ஸ்வைப் ஆக மாட்டேங்குது. இந்த பக் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்துச்சு, இதை மாற்றிருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா மாற்றலாம் நினைக்கிறேன். ஸ்வைப் ஆகிட்டு தான் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்வைப் ஆக மாட்டேங்குது. இந்த பக்கு இன்னும் மாற்றலை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நான் ஸ்வைப் பண்ணிட்டு தான் இருக்கேன், பார்த்தீங்கன்னா ஸ்வைப் ஆக மாட்டேங்குது. ஓகே, இந்த பக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. க்ரையோ ஃப்ரிட்ஜ்னு சொல்லி ஏதோ போட்டிருந்தாங்க, சரியாக நான் நோட் பண்ணலை. க்ரையோ ஃப்ரிட்ஜ் ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணி சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் அதை நம்ம கிராஃப்ட் பண்ணும்போது பார்த்துக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே, வேறு என்ன மாற்றிருக்காங்க? அதுக்குள்ளேயே வெயிட் ஆயிட்டானே. பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தாச்சு. நம்ம ஓல்டு ஆர்க் மொபைலில் பார்த்தீங்கன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் ஸ்கிப் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தூங்கி ஸ்கிப் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 கிட்ட ஆக போகுது. இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் தூங்கலாம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இப்போ போய் அதை மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். நைட்டு ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். ஓகே, ஆப்ஷன் எது மாற்றிருக்காங்களா? ஏன்னா போட்டிருந்தாங்க அப்படி தான். ஓகே, ஸ்லீப் வந்து பசிக்குதாம்மா எனக்கு, இங்கே லைட்டாக சாப்பிட்டுட்டே. ஓகே, ஃபுட் ஏறிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போய் தூங்கி பார்ப்போம். ஸ்கிப் ஆகுதா? ஓகே, திடீர்னு இருட்டாயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா
நம்ம டே டைமே ஸ்கிப் பண்ணிட்டோம், பிரச்சனை இல்லை. ஓகே, திரும்ப தூங்க முடியுமா? திரும்ப பசிக்குதுங்கிறானே. பரவாயில்ல கேஸ், இதை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. டே டைமு நைட் டைமை ஸ்கிப் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. கிட்ட மாட்டேங்குதே. ஏய் பிடிச்சிரு. ஓகே, தண்ணி ஃபுல்லாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப போய் நம்ம படுத்து பார்ப்போம். பல யாருக்கெல்லாம் படுக்க முடியும் திரும்பவும். இப்போ இதில் தூங்க முடியுமான்னு தெரியலையே திரும்ப. எல்லாம் நீங்கள் போட்டாச்சு. கேம்ப் ஃபயரில் ஃபுட்டு இருக்கா? ஓகே, ஃபுட்டு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெரிய சாப்பிட்டு போய் படுத்துருவோம். இப்போ போய் படுப்பான் தான் நினைக்கிறேன். ஓகே, நாட் டயர்னு சொல்லி வந்துச்சு. திரும்ப பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆகுமா? அவ்வளோ நேரம் எப்போரா வெயிட் பண்ணுறது? ஓகே ஆனால் இது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நைட் டைம் நம்மளால் ஸ்கிப் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைனோ இன்வென்ட்ரி ஆக்சஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொண்டு வந்து சொன்னாங்க. கொஞ்சம் அப்டேட் விட்ருக்காங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக் பண்ணி போடும்போது பார்த்தீங்கன்னா அது கவுண்ட்டு காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி கவுண்ட் பார்த்தீங்கன்னா காட்டுது. பழைய அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் டேப் பண்ணி பெரிஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒவ்வொன்றா தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணால் போதும், எல்லாமே பார்த்திங்கன்னா மொத்தமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. இதை பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயந்தான். நம்ம ட்ராக் பண்ணி போடும்போது மட்டும் கவுண்டிங் காட்டுது. அப்படியே டபுள் டேப் பண்ணோம்னா இருக்கிறது ஃபுல்லாக அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதையும் மாற்றிருக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு ஃபோர்ஸ் ஃபீடு பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா கொடுக்குற மாதிரி இருக்குது. அதையும் பார்த்திங்கன்னா மொத்தமாக மாற்றிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டரி ஆக்சஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கேம் கிராஷ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்திங்கன்னா சரி பண்ணிக்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் மித்த அப்டேட்லாம் பார்த்திங்கன்னா சர்வரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சர்வரில் பார்த்திங்கன்னா இருக்கிற லாகெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்க சொன்னாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா சர்வரில் கேம் கிராஷ் ஆகிறத சரி பண்ணிட்டு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம இன்னும் சர்வர் பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணலாம். நம்ம ப்ளே பண்ணி பார்த்தா தான் அது தெரியும். ஓகே, விடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்டேட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதை மாற்றிருக்காங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் பக்கில் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது. தெரிஞ்ச அடுத்த அப்டேட் விட்டாலும் விடுவாங்க. இருட்டாக இருக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.